Good morning to everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆப்லெட் லைஃப் சைக்கிள். அதாவது இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவிலே எப்படி வந்து ஆப்லெட்டை க்ரியேட் பண்ணணும், ஆப்லெட் கிளாஸ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணணும், ஆப்லெட்டை நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணணும், ஆப்லெட்டோட ஸ்ட்ரக்சர் என்ன, ஸோ ஆப்லெட்டில் இருக்கக்கூடிய அந்த கிராஃபிக்கல் கிளாஸ் அதில் வந்து என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, ஆப்லெட்டோட மெத்தட்ஸ் என்ன அப்படிங்கிறத எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து ஆப்லெட்டோட லைஃப் சைக்கிள் பார்க்க போகிறோம். ஆப்லெட்டோட லைஃப் சைக்கிள் நார்மலாக லைஃப் சைக்கிள் அப்படின்னா என்ன, ஒரு இது ஸ்டார்டிங்லேருந்து பிறக்கிறதுலேருந்து டெத் ஆகிற வரை இருக்கக்கூடிய ஸ்டேஜை எல்லாமே நெக்ஸ்ட் சைமல்டேனியஸ் ஸ்டேஜை சொல்லக்கூடியதான் லைஃப் சைக்கிள் அப்படிங்கிறது. ஸோ இப்போ ஆப்லெட் லைஃப் சைக்கிள் என்ன அப்படிங்கிறதும் பார்க்க போகிறோம். The applet life cycle can be defined as the process of how the object is created, started, stopped, and destroyed during the entire execution of its application. இப்போ ஆப்லெட்டை நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஆப்லெட் க்ரியேட் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ ஸ்ட்ரக்சர் எப்படி எழுதணும் அப்படிங்கிறத எல்லாமே தெரியும். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது ஆப்லெட் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எப்போ வந்து நம்ம எக்ஸிக்யூஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறோம், எப்போ கடைசி வந்து டெஸ்டாய் ஆக போகுது, ஸோ அதுக்குரிய மெத்தட்ஸ் எல்லாம் என்ன, எப்படி ஆப்லெட் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ண போகிறோம், ஸோ அதுக்கு என்ன மெத்தடெல்லாம் யூஸ் ஆக போகுது அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து 5 மெத்தட் இருக்குது. இனிஷியேட், தட் இஸ் INIT, இனிஷியலைஸ் பண்ணக்கூடியது, ஸ்டார்ட், ஸ்டாப், வெயிட் அண்டு டெஸ்ட்ராய். இதில் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம நார்மலாக ப்ரோக்ராமில் என்ன பண்ணுவோம், ஒரு ஹெடர் ஃபைல் எழுதுவோம், வேரியபிள் எல்லாமே இனிஷியலைஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுவோம். மெயின் மெத்தடில் இருந்து அப்புறம் தான் ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மெத்தடில் 5 மெத்தடாக கொடுத்துட்டாங்க. ஸோ இனிட் அப்படிங்கிறதுல தான் நம்ம என்னென்ன வேரியபிள்ஸ் என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இனிஷியலைஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் மெத்தட் மூலமாக தான் ஆப்லெட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இல்லை நம்ம எதுவும் வந்து ஆப்லெட்டில் வந்து எனக்கு பெர்மனண்ட் இல்லை டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா ஸ்டாப் அப்படிங்கிற மெத்தட் கொடுக்கணும். பெயிண்ட் மெத்தட் கொடுத்து தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். டெஸ்ட்ராய் மெத்தட் கொடுத்து தான் நம்ம க்ரியேட் பண்ண ஆப்லெட்டை டெலீட் பண்ண போகிறோம். இதுதான் ஆப்லெட்டோட லைஃப் சைக்கிள் டயக்ராம். ஸோ இதில் என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆப்லெட் பிறக்கும் போது இட் இஸ் ஆன் தி பார்ன் ஸ்டேஜ். அதாவது ஒரு ஆப்லெட்டை நம்ம க்ரியேட் பண்ணுறோன்னு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஸ்டேட்டு தான் பார்ன் ஸ்டேட் அப்படிங்கிறது. ஸோ அது என்ன மெத்தடை கால் பண்ணோம் அப்படின்னா இனிஷியலைசேஷன் மெத்தடை தான் கால் பண்ண போகுது. ஸோ ஒரு ஒரு ஆப்லெட் பிறந்தவுடன், ஒரு ஆப்லெட்டை க்ரியேட் பண்ணவுடன் நம்ம என்ன செய்யணும், ஸ்டார்ட் அப்படிங்கிற மெத்தட் கொடுத்தா தான் அது அடுத்த ரன்னிங் ஸ்டேட்டுக்கே போகும். ஸோ இப்போ நம்ம என்ன செய்கிறோம், ரன்னிங் ஸ்டேட்டில் என்ன ஆகணும், நமக்கு தேவையானது ஏதோ ஒரு ட்ராயிங் ஆப்லெட்டில் என்ன ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோமோ, என்ன வந்து பார் சார்ட் கொடுப்போம், பை சார்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி கலர் கோடிங்ஸ் இது பண்ணிக்கலாம், AWT காம்பனன்ட்ஸ் வச்சு நிறைய நம்ம க்ரியேட் பண்ணலாம். காம்பனன்ட்ஸ் எல்லாமே நம்ம இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் செய்யணும் அப்படின்னா இதெல்லாம் ரன்னிங் ஸ்டேட்டில் வரக்கூடியதான். ஸோ அது எல்லாமே பெயிண்ட் மெத்தட் மூலமாக தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ ரன்னிங் ஸ்டேட் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஆப்லெட்டை ஸ்டாப் மெத்தட் கொடுத்தோம் அப்படின்னா ஐடல் ஸ்டேட் போகும். ஸோ ஸ்டாப் மெத்தட் அப்படின்னா இட் கேன் பி ஏ டெம்பரரி ஸ்டாப் தான். அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் மெத்தட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக ரன்னிங் ஸ்டேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து ஐடல் ஸ்டேட்லேருந்து ஸ்டாப் பண்ணியிருக்கிற த்ரெட்டை மொத்தமாக வந்து டெஸ்ட்ராய் பண்ணணும்னு நினச்சோம்னா டெஸ்ட்ராய் மெத்தட் கொடுத்து டெஸ்ட் ஸ்டேட்டுக்கு கொண்டு போக போகிறோம். ஸோ ஸ்டாப் பண்ணியிருக்கிறத நம்ம ஸ்டார்ட்டும் பண்ணலாம், ஐடல் மெத்தட்லேருந்து நம்ம அந்த க்ரியேட் பண்ண ஆப்லெட்டை டெஸ்க்டாப் அப்படிங்கிற மெத்தட் கொடுத்து அதை டெலீட் பண்ணிட்டு டெஸ்ட் ஸ்டேட்டுக்கும் நம்ம கொண்டு போய்க்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய லைஃப் சைக்கிள். ஸோ என்னென்ன சீக்வன்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் வந்து நம்ம ஆப்லெட்டில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நார்மலாக இதுதான். நார்மலி இந்த 3 மெத்தட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது இனிட், ஸ்டார்ட் அண்டு பெயிண்ட் மெத்தட். இதுதான் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. அதாவது ஒரு ஆப்லெட்டை இனிஷியலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண பெயிண்ட் மெத்தட். அதுக்கப்புறம் அடுத்த சீக்வன்ஸ் ஆஃப் மெத்தட் என்ன அப்படின்னா ஸ்டாப் அண்டு டெஸ்ட்ராய். ஸ்டாப் கொடுத்து ஒன்று ஸ்டார்ட் கொடுத்து ஆப்லெட்டை மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ண வைக்கலாம். அப்படி இல்லாட்டி ஸ்டாப் மெத்தடை கொடுத்து நம்ம டெஸ்ட்ராய் மெத்தடை கொடுத்தோம் அப்படின்னா அது டெத் ஸ்டேட்டுக்கு போயிடும்.
ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட்டு இனிஷியலைசேஷன் மெத்தட். ஸோ இந்த மெத்தடெல்லாம் எத்தனை டைம்ஸ் நம்ம வந்து ப்ரோக்ராமில் இதை கால் பண்ணலாம், இந்த மெத்தடோட என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இனிஷியலைசேஷன் அப்படிங்கிறது என்றைக்குமே ஒரு தடவை மட்டும்தான் நம்ம இனிஷியலைஸ் பண்ண முடியும். நம்ம என்ன ப்ரோக்ராம்னால இருக்கட்டும், என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் என்ன இருக்கட்டும், நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா வேரியபிளை ஃபஸ்ட்டே வந்து இது இன்டீஜர் அப்படின்னு ஒவ்வொரு டேட்டா டைப் கொடுத்து இனிஷியலைஸ் பண்ணுவோம். ப்ராஜெக்டாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டே வந்து இவ்வளோ மாடல்ஸ் இருக்குது, என்னென்ன டைப் இருக்குது அப்படின்றத எல்லாத்தையுமே ஒன்ஸ் மட்டும்தான் இனிஷியலைஸ் பண்ண முடியும். ஸோ இதுலேயும் வந்து இந்த மெத்தடை ஒரு தடவை மட்டும்தான் நம்மளால் கால் பண்ண முடியும். The init method is the first method to run the initial tablet. ஸோ இதுதான் முதல் மெத்தடாக இருக்கும். இதில் வந்து ஸ்டார்ட் டு ஸ்டாப் ஸ்டோரி வந்து ஃபஸ்ட் இருக்காது. இன்னைக்கு வந்து ஒரு ஆப்பில் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணவுடன் என்ட்ராகக்கூடிய ஸ்டேட் தான் இனிஷியலைசேஷன். இனிஷியலைசேஷனுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் டு ஸ்டாப் டு டெஸ்ட்ராயே போகும். அதே மாதிரி இது வந்து ஒரு தடவை மட்டும்தான் நம்மளால் கால் பண்ண முடியும். Next, the web browser creates the initialized object, that is, the web browser after checking the security runs the init object with an applet. ஸோ ப்ரௌசரில் இது எல்லாமே என்ன மெத்தட் அப்படிங்கிறது எல்லாமே செக் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக இது வந்து எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ரன்னிங் ஸ்டேட் அப்படின்னா என்னது, ஸ்டார்ட் மெத்தட் கூட போகும். இனிஷியலைஸ் பண்ணக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஆப்லெட்டை ரன்னிங் ஸ்டேட்டு தான் போகும். ஸ்டார்ட் மெத்தட் கொடுத்தா இந்த ஸ்டார்ட் மெத்தட் எத்தனை வாட்டினாலும் நம்ம ஆப்லெட் ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது கொடுத்துக்கலாம். இனிஷியலைஸ் மெத்தட் மாதிரி கிடையாது. அதாவது எப்போலாம் கொடுப்போம் அப்படின்னா நார்மலாக இனிஷியலைசேஷன் மெத்தடுக்கு அப்புறம் நம்மளோட ஆப்லெட்டை ரன் பண்ண வைக்கிறதுக்காக ஸ்டார்ட் மெத்தட் அப்படிங்கிறத கொடுப்போம். அடுத்தது ஸ்டார்ட் ஓடிட்டு இருக்கிற சப்போஸ் நம்ம வந்து ஸ்டாப் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஐடல் ஸ்டேட் போயிடும். அந்த ஐடல் ஸ்டேட்டை மறுபடியும் ரன் ஸ்டேட்டிங் கொண்டு வர நம்ம ஸ்டார்ட் மெத்தட் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ட் மெத்தடை 2 டைப்ஸை நம்ம ரன் பண்ணிக்கலாம். applet enters running state when it enters start method கொடுத்தோம்னா ரன் ஆயிடும். The start method is called after init. ஸோ இனிஷியலைசேஷனுக்கு அப்புறம் நம்ம செகண்டாக நம்ம கால் பண்ணக்கூடிய மெத்தட் என்ன அப்படின்னா இந்த ஸ்டார்ட் மெத்தட் தான். It is also called to restart the applet. ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா நம்ம மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ண வைக்கிறதுக்காக வந்து ஸ்டார்ட் மெத்தட் கொடுக்கலாம். init அப்படிங்கிறது ஒன்ஸ் மட்டும்தான் நம்மளால் கால் பண்ண முடியும். ஆனால் ஸ்டார்ட் மெத்தடை மெனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்ம வந்து கால் பண்ணிக்கலாம். When user leaves a web page and comes back, the applet receives execution. Next, idle or stop stage. எப்போ வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுவோம், ஏதாவது வந்து கேன் பி எனி டெம்பரரி ஸ்டாப் மட்டும்தான். இல்லை இதை வந்து ஓட்டிருக்கிற ஆப்லெட்டை நான் வந்து தற்காலிகமாக ஸ்டாப் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஸ்டேட் வந்துடும். ஸோ இந்த ஸ்டேட்லேருந்து என்னென்ன ஸ்டேட்லாம் போகலாம் அப்படின்னா ஸ்டாப் ஸ்டேட்லேருந்து ஸ்டார்ட்டுன்னு கொடுத்தோம் அப்படின்னா ரன்னிங் ஸ்டேட்டுக்கு போகும். இல்லை டெஸ்ட்ராய் அப்படின்னு கொடுத்தா டெஸ்ட் ஸ்டேட்டுக்கு போகும். ஸோ இந்த ஸ்டேட்லேருந்து இதுதான். அதே மாதிரி ஸ்டார்ட் மெத்தட் மாதிரி ஸ்டாப்பும் வந்து எத்தனை வாட்டி நாங்கள் வந்து கொடுக்கலாம். ஆனால் ரன் ஆகிட்டு இருக்கிற ஆப்லெட்டை மட்டும்தான் நம்மளால் ஸ்டாப் மெத்தடை கொடுத்து நிறுத்தி வைக்க முடியும். நெக்ஸ்ட், applet becomes idle when it is stopped. Stopping automatically occurs when we leave the page containing the current applet. ஆட்டோமேட்டிக்காக வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா நம்ம அந்த பேஜை விட்டுட்டோம் அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக தான் நடக்கும். Then we can achieve this by calling stop method. Stop method suspend applet execution until the user clicks on it. ஸோ சஸ்பெண்ட் அப்படின்னா என்னது, ஸோ நம்ம வந்து அடுத்த எதுவும் கிளிக் கொடுத்தா அடுத்த ஆக்ஷன்ஸ் நடக்கிற வரை இந்த மெத்தட் வந்து ஸ்டாப் மெத்தட் என்ன பண்ணும், ஆப்லெட்டை ரன் பண்ணாமல் நிறுத்தி தான் வைக்கும். நெக்ஸ்ட்டு டெத் ஸ்டேட். டெத் ஸ்டேட் அப்படிங்கிறது என்ன, ஆப்லெட்லேருந்து ஆப்லெட்டை வந்து நம்ம டெலீட் பண்ணக்கூடியதான் டெத் ஸ்டேட் அப்படிங்கிறது. அதாவது என்ன அப்படின்னா 2 இருக்கும் ஆப்லெட்லாம். அதாவது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே எக்ஸிக்யூஷன் முடிஞ்சதுக்கப்புறம் டெத் ஸ்டேட் தான் போகும். ஸோ நம்ம ஆப்லெட்டை எதுக்காக க்ரியேட் பண்ணமோ அதனோட செயலை செஞ்சு முடிச்சுட்டு கடைசி வந்து நமக்கு டெத் ஸ்டேட் தான் போகும். அப்படி இல்லாட்டி டெஸ்ட்ராய் அப்படிங்கிற மெத்தடு கொடுத்து நம்மள மெமரியில் வந்து ரிமூவ் பண்ண வைக்கலாம். ஸோ applet is said to be when it is removed from memory. This occurs by calling destroy method. The destroy method performs the shutdown activities. It also removes the applet from memory. ஸோ நம்ம எப்போ destroy method கொடுத்தோம் அப்படின்னா மெமரியில் இருந்து வந்து டெலீட் ஆயிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்பவுமே ஒரு ஆப்லெட்டை க்ரியேட் பண்ணோன்னு அதுக்கான ஸ்பேஸ் எல்லாமே அலோகேட் பண்ணி க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் வந்து destroy கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம மெமரியிலேருந்து நம்ம எடுத்துடுறோம்.
டிஸ்பிளே ஸ்டேட் இது என்ன மெத்தட் அப்படின்னா, நம்ம ஆப்லெட் ப்ரோக்ராம் எதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம், என்ன பர்பஸ்க்காக கொடுத்துருக்கோமோ அதை செய்யறது இந்த டிஸ்பிளே ஸ்டேட்டில் மட்டும்தான். ஸோ அதுக்கு யூஸ் ஆகக்கூடிய மெத்தட் என்ன அப்படின்னா பெயிண்ட் மெத்தட் தான். பெயிண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம ஏடபிள்யூடி காம்பனன்ட்ஸு இது நிறைய கொடுக்க போகிறோம். அதாவது ஏடபிள்யூடியில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ் எதுனாலும் வச்சுக்கலாம், ஆப்லெட் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி கலர் கோடிங் கொடுத்துக்கலாம், சார்ட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி நிறைய செய்யணும். ஸோ இது எல்லாமே செய்ய வைக்கிறது என்ன மெத்தட் அப்படின்னா பெயிண்ட் மெத்தட் மட்டும்தான். So applet moves to the display state whenever it has to perform some output operation on the screen. Output கொடுக்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், பெயிண்ட் மெத்தட் தான் கால் பண்ணும். ஸோ பெயிண்ட் மெத்தட் மூலமாக நம்ம என்னெல்லாம் வந்து கிராஃபிக்ஸ் டிஸ்பிளே பண்ண எல்லாமே பண்ணிக்கலாம். தேங்க்யூ.